இந்த நேரத்துல உங்க மத்தியில பாட வச்சிருக்கிறாரு. நானும் ஒரு காலத்துல பாவியா இருந்த ஏசப்பா எங்களுக்கு யாருமே தெரியாது, சொல்றது எங்களுக்கு ஆள் கிடையாது. அப்பேற்பட்டதான இயேசு அறியாத ஒரு குடும்பத்துல பிறந்த என்ன அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் இல்லைன்னு வச்சுங்களா, நாங்க கிடையாது. ரொம்ப நாள் ஆசை எங்களுக்கு, இயேசுவே எங்களை தொடுங்க ஆண்டவரே. தொட்ட மாத்திரத்திலே எத்தனை கிட்டத்தட்ட இந்த ஆண்டோட செத்தா 9 ஆபரேஷன் எனக்கு. இப்ப பேர்னா பாடினா டான்ஸ் நான் ஆடுவேன். அப்படிப்பட்ட இருந்த என்ன ஒண்ணுமே இல்லாத இருந்த சூழ்நிலையில வருத்தத்தின் மத்தியிலையும் பாரத்தின் மத்தியிலையும் கவலையின் மத்தியிலையும் இருந்த என்ன என் கணவர் இறந்துட்டாரு, என் குழந்தை இறந்துருச்சு, எல்லாமே என்ன விட்டு போயிட்டாங்க. ஆனா ஏசாமி மட்டும் என்ன விட்டு போல. அவருக்காக இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை தான் என் ஆண்டவருக்காக வாழ அந்த வைராக்கியம் மட்டும் என்னை விட்டு ஒரு நாளும் போனது கிடையாது. எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா அப்பேற்பட்டதான பிரச்சனைகள் பாடுகள் அப்ப எங்களுக்கு இயேசுனா யாரும் தெரியாது. நம்முடைய பாவங்களை மீட்கிற ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரை நம்பினீங்கன்னா போதும். நீங்க மதம் மாறுங்க அதெல்லாம் சொல்லிங்க வரல, நாங்க சந்தோஷமா இருக்கிற இயேசுவை நாங்க அறிஞ்சுக்கிட்டோம். அந்த சந்தோஷத்தை